உங்களுக்கு நடக்கும்போது முட்டியில வலி அதிகமா இருக்கு, கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது வலி அதிகமா இருக்கு, ரொம்ப தூரம் நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏறும்போது வலி அதிகமா இருக்கு, முட்டியை சுத்தி வலி இருக்கு, முட்டி இறுக்கமா இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த கேப்சூல் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை எப்படி தவிர்க்கலாம், அதுக்குண்டான வீடியோ தான். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முக்கியமான காரணம் வந்து முட்டியில் இருக்கிற கேப்சூல் வந்து அளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகிறது தான். இது மேலே வர எலும்பு, தொடை எலும்புன்னு சொல்லுவோம், இது ஃபீமர். இதுலேயும் வந்து கேப்சூல் இருக்குது. கீழே வர்றது வந்து கால் எலும்பு, டிபியா ஃபிப்லான்னு சொல்லுவோம். இந்த டிபியாலையும் வந்து கேப்சூல் இருக்குது. இந்த கேப்சூல் வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூவால் ஆனது. இந்த கேப்சூல் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையை வந்து ஜாயிண்ட்டுக்கு கொடுக்கும். நல்ல லூப்ரிகேஷன், அந்த வளவளப்பு தன்மை வந்து நல்லா இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு இதுதான் ஹெல்ப் ஆகும். இந்த கேப்சூல் டேமேஜ் ஆகிறப்போ ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டியை சுற்றி வலி இருக்கும், முட்டி ஸ்டிஃபாக இருக்கும், முட்டியில் வந்து கிளிக் மாதிரி சவுண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உட்கார வந்து எந்திரிக்கும் போது வலி வரும், ஸ்டெப்ஸ் அதிகமாக ஏற முடியாது, சில பேருக்கு வந்து வீக்கமும் வரும். இது ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம கவனிக்கலன்னா டேமேஜ் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் அது வந்து சர்ஜரி அளவுக்கு போயிடும். ஸோ ஆரம்ப நிலையிலே இந்த மாதிரி பெயின் இருக்கிறப்போ கேப்சூல் டேமேஜ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வந்து அந்த முட்டிக்கு உண்டான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும், அந்த முட்டிக்கு உண்டான பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி உள்ள லூப்ரிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸசைஸும், ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் அதாவது மூவ்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸும், வலியை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸும் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆப்ரேஷனை வந்து தவிர்க்கலாம். அதுக்குண்டான சிம்பிளான எக்ஸசைஸ் ஆரம்ப நிலையிலே செய்யறதுக்கு உண்டான மட்டும் இப்போ சொல்கிறேன். நம்ம இருக்கிறப்போ நல்லாவே வலி இருக்கும். அந்த வலி அந்த ஸ்டிஃப்னஸும் குறையிறதுக்கு சிம்பிளான எக்ஸசைஸ் என்னன்னா, உட்காந்துட்டு கால் ரெண்டு நல்லா தொங்க ஓட்டமாக இருந்து நல்லா சைடில் வந்து நல்லா மூவ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் கால் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா போகிற மாதிரி ஃப்ரண்ட்டை நல்லா நீட்டி நீட்டி மடக்கும். இதுவும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து 3 டைம்ஸ் டே செய்கிறப்போ வந்து நல்லா அந்த கார்டிலேஜில் ஏற்பட்டிருக்க பாதிப்பு வந்து குறையும், வலி குறையும். முக்கியமாக வந்து அந்த சைனாவில் ஃப்ளூடுன்னு சொல்லுவோம், முட்டியில் இருக்கிற அந்த பசத்தன்மை கூடும். முட்டிக்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கூடுறதுனால உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன், உள்ளே இருக்க ரணம் வந்து நல்லாவே குறையும். இன்னொரு எக்ஸசைஸ் எப்படின்னா, அந்த கார்ட்லேஜ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். கார்ட்லேஜ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து எப்படின்னா, 2 கையும் வந்து நல்லா முட்டிக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா முட்டியில் ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். திரும்ப ப்ரெஷர் கொடுக்கணும், 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு 15 ரிப்பிட்டேஷன் வந்து பண்ணலாம். அதே போல் இந்த கையை வந்து சைடில் வச்சுட்டு நல்லா சைடில் தள்ளணும். ப்ரெஷர் சைடில் தள்ளி ஹோல்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் பண்ணணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 15 ரிப்பிட்டேஷன். இதுவும் வந்து ஒரு 3 டைம்ஸ் டே செய்கிறப்போ வந்து அந்த கார்ட்லேஜ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மசில்ஸும் வந்து முட்டியை சுற்றி இருக்கிற குவாட்ரிசெப்ஸ் இந்த மாதிரியான மசில்ஸ்லாம் இருக்குது. குளூட்டியஸ் மசில்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மசில். இந்த மசில்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால நமக்கு வெயிட் பேரிங் வந்து முட்டியில் வந்து விடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும், மூவ்மெண்ட்டும் வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்கும். முட்டி வலி குறைஞ்சி அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய சிம்பிளான எக்ஸசைஸ் என்னென்னா சைக்கிளிங் தான். சைக்கிளிங் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேஷனரி சைக்கிளிங்கில் வந்து ஸ்லோவாக சைக்கிளிங் ஓட்டணும், ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. ஸ்லோவாக இந்த மூவ்மெண்ட் செய்கிறப்போ ரொம்ப வலி இருக்கிறவங்களுக்கும் வந்து வலி குறையும், ஸ்டிஃப்னஸ் குறையும். இது வந்து ஒரு 10 to 15 ரிப்பிட்டேஷன் வந்து செய்யலாம். வாக்கிங்கை விட சைக்கிளிங் வந்து ரொம்ப நல்லது முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு. இது வந்து நார்மல் சைக்கிளும் ஓட்டலாம். நார்மல் சைக்கிள் ஓட்டுறப்போ வந்து ரோடு வந்து ஈவனாக இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாமல் கரடு மரடு இல்லாமல் ஓட்டினோம்னா நமக்கு முட்டி வலி வந்து அதிகமாகாது. அதுக்கு பதிலாக வலி வந்து நல்லா குறையும். ஸோ இந்த சைக்கிள் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நார்மல் சைக்கிள்லேயும் ஓட்டலாம். ஆனால் மேடு பள்ளம் இல்லாத சாஃப்டான ரோடு, ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்கக்கூடாது ரோடு, அதுலேயும் வந்து 10 to 15 மினிட்ஸே ஓட்டினாலே போதும். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ஆரம்ப நிலையில் முட்டி வலி ஏற்படுறப்போ செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க, வலி வந்து குறையும். முட்டியில் இருக்க ஸ்டிஃப்னஸ் பிடிப்பு குறையும், முட்டியில் இருக்க வீக்கம் குறையும், முட்டியோட மூவ்மெண்ட் வந்து நல்லா அதிகரிக்கும். அதே போல் இந்த கேப்சூல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இதெல்லாம் செய்துட்டு வாங்க. எங்களோட சென்டரில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு, இது வந்து கம்பல்சரி சர்ஜரி தான். எந்த நேரமும் வந்து முட்டி அசைக்கவே முடியல, தூங்கவே முடியல, ஒரு பக்கம் திரும்பி படுத்தாலே வந்து முட்டி வந்து அவ்வளோ வலி இருக்குது, எப்பவும் ராத்திரிலாம் வலி இருந்துகிட்டே இருக்குது, காலை அசைச்சாலே வலி வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு எங்களோட ஃபிசியோதெரப்பி சென்டரில் சில அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது.
அதாவது அந்த முட்டியோட வளவளப்பு தன்மைன்னு சொல்லுவோம். நடுவில் இருக்க சைனாவல் ஃப்ளூயிட் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சில ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கிறோம். அது மூலயமா முட்டியில் இருக்க பசத்தன்மையை அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன் மெயின்டைன் பண்ண வைப்போம். அந்த வளவளப்பு தன்மை முட்டியில் சுற்றி இருக்கிற இன்ஃப்ளமேஷன், வீக்கம், உள்ள ஜவுல இருக்க வீக்கம் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்பெசிஃபைட் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து செய்வோம். அதுக்கப்புறம் கால் வந்து நல்லா முட்டி வந்து தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு நல்லா அழுத்தி போயிருக்கும். ஸோ அதை வந்து சம் ப்ரொசீஜர்ஸ் மூலியமா டீகம்ப்ரஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவோம். அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டீகம்ப்ரஷன் ட்ரீட்மெண்ட் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக முட்டிக்கு இருக்குது, அது பண்ணுவோம். டீகம்ப்ரஷன் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மற்ற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் வந்து வலி குறைஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டும் நாங்கள் சொல்கிற டீகம்ப்ரஷன் எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் செய்கிறப்போ பெயின் வந்து குறையிறது மட்டும் இல்லாமல் முட்டியை சுற்றி இருக்க லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு திரும்ப வலி வராது, மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாடி வெயிட்டையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா மூட்டு மாற்று சிகிச்சை வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் சொல்லப்பட்டிருந்தாலும் பேஷண்ட்டால் தவிர்க்க முடியுது. நீங்களும் வந்து உங்களுக்கு இதை போல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருந்தால் கூட நாங்கள் எங்களோட ஃபிசியோதெரப்பி சென்டரில் சில உங்களுக்கு முட்டிக்குன்னே சொல்லி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலயமா வலியை குறைச்சி திரும்ப வலி வராத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். உங்களோட எக்ஸ்ரேயோ இல்லை நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எது இருந்தாலும் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வலியை குறைக்கிறதுக்கும் வலி வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் எங்களாலான முழு முயற்சி உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். தேங்க்யூ.